ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 26க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கென் பெட்வா லிங்க் ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்க வரப்போகுது அப்படின்னா கஜுராஹோல வரப்போகுதுங்க. மத்திய பிரதேஷ் கஜுராஹோ. ஓகேவாங்க. கென் பெட்வா ரிவர் லிங்க் ப்ராஜெக்ட் இன் மத்திய பிரதேஷ் கஜுராஹோ. ஸோ இது எங்க இருக்குன்னு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ இதோட ஃபோர் ரன்னர், இந்த ஐடியாவோட ஃபோர் ரன்னர் யாருன்னு கேட்கலாம். இது வந்து மோடி கொண்டு வந்த ஐடியாவானா இல்லை, இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து சொன்ன ஐடியா. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி ரைட்டர் எம்டி வாசுதேவன் நாயர் அவர் வந்து காலமாயிட்டாருங்க. ஸோ இங்கே வந்து கீ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி இந்தியா அண்டு குவைத் ரெண்டுமே வந்து கஷ்டமான பீரியட்ஸில், க்ரூஷியல் பீரியட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட் இல்லை கஷ்டமான பீரியட்ல எப்படி அவங்க வந்து அவங்களோட ரிலேஷன்ஸை டீபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆர்டிக்கல் தான். இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்காண்டி வாசிச்சு பார்க்கலாம் நம்ம. மேபி நம்மளுக்கு இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க. நோ பனசியே அப்படின்னு இருக்கு. பனசியே அப்படின்னா சொல்யூஷன் அர்த்தம். ஸோ காம்ப்ரிஹென்சிவ் வெல்ஃபேருக்கு பெனிஃபிட்ஸ் வந்து சப்ஸ்டியூட்டா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் வெல்ஃபேர் அப்படின்னா என்னது? ஓவரால் வெல்ஃபேருக்கு. ஸோ ஓவரால் வெல்ஃபேருக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு சப்ஸ்டியூட்டா இருக்க முடியாது. ஸோ இங்க நிறைய ஸ்கீம்ஸ் பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. இதை வந்து மஸ்ட் ரீடுங்க. இதை வந்து தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. ஸோ அப்பப்போ நம்ம வந்து கொடுக்குற மெஷர்ஸ் வந்து ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து சல்மான் ருஷ்டி அவங்களோட சாத்தானிக் வர்சஸ் அப்படின்ற புக்கு வந்து இப்போ இந்தியாவில் காப்பீஸ் அவைலபிளாக இருக்கு. இது 36 இயருக்கு அப்புறம் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ இது ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புக்ஸ் வந்து இந்தியாலையும் சேல் ஆகுது. ஸோ இங்கே வந்து எஃப்எம்ஆர் அப்படின்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம். ஓகேவாங்க. முதல்ல வந்து 1968 தான் இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்கோங்க. இதுல 40 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறவங்க பார்டரை வந்து கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதை வந்து 16 கிலோமீட்டர்ஸா கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து 10 கிலோமீட்டர்ஸா மாத்திருக்காங்க. ஸோ 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள, அதாவது இது முதல்ல எந்த 2 கண்ட்ரீஸ்க்குன்னா இந்தியா அண்டு மியான்மர். ஸோ இந்த 2 கண்ட்ரீஸோட பார்டர்ல இருக்கிறவங்க கிராஸ் பண்றதுக்கு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கிறவங்க மட்டும் அந்த பார்டர் கிராசிங் போஸ்ட், செக் போஸ்ட்ல ஒரு சில ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணிட்டு, அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் உண்டு நம்மளுக்கு. அவங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் செக் பண்ணி போர்ட்டல்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் வந்து மம்மித ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் எல்லாமே, அதாவது ப்ராப்பர்ட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அதப்படி வந்ததுதான் இப்போ 58 லேக் ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ டிஃபென்ஸ் செக்டார்ல இந்தியா, சவுதி அரேபியா 2 பேரும் சேர்ந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறாங்க. ஸோ 2047க்குள்ள மேரிடைம் நேஷன்ஸ், அதாவது நல்ல ஒரு கோஸ்டல் படை வச்சிருக்கிற, அதாவது கப்பல் படை வச்சிருக்கிற, கோஸ்டல் செக்யூரிட்டி, மெரைன் ரிசர்ச், அந்த மாதிரி நிறைய ஓஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ஒரு ஸ்ட்ராங்கர் நேஷன் ஆகணும். அதுவும் என்ன, ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ஸ்குள்ள நம்ம வரணும். அதோட டார்கெட்டா 2047 செட் பண்ணியிருக்காங்க. லோத்தல் மேரிடைம் மியூசியம் அப்படின்னு ஒண்ணு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்குங்க. ஸோ இது ஹராப்பன் சிவிலைசேஷனோட சதர்ன் மோஸ்ட் ஏரியா. இங்க வந்து கப்பல் கட்டுமானங்கள் நல்லா இருந்தது அந்த காலத்திலேயுமோ. ஸோ அதனால இங்க ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கென் பெட்வா ப்ராஜெக்ட்ல ஒரு சில எக்கலாஜிக்கல் இம்பாக்ட், அதாவது என்விரான்மெண்ட்ல ஒரு சில இம்பாக்ட் அப்படின்னா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ட்ரீஸை கட் பண்ணணும். 23 லேக் ட்ரீஸை வந்து கட் பண்ண வேண்டியதா இருக்கு. பன்னா டைகர் ரிசர்வையும் கொஞ்சம் நம்ம டச் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் வில் பூஸ்ட் ஸ்பெண்டிங் குவாலிட்டி, கட் பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் டெபிசிட்னா நம்ம கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரெவென்யூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் பிசிக்கல் டெபிசிட். இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்பெண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணி இந்த டிஃபரன்ஸை குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ குறைக்க போறாங்க? 4.5% கீழே கொண்டு வர போறாங்க. இதுல வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ஸ்பெண்ட் பண்ணி மேக்ரோ எக்கனாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் மேல நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ரோ எக்கனாமி அப்படின்னா
பெரிய லெவல்ல அஃபெக்ட் பண்ற விஷயங்கள், அதாவது சப்ளை அண்ட் டிமாண்ட், இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை நாங்க அட்ரஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா சிமெண்ட்ஸா அல்ட்ராடெக் வாங்கினதுனால சவுத் இந்தியன் பிளேயர்ஸா அங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து அங்க இருந்து வெளிவந்துட்டாங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, யூஎஸும் சைனாவும் நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அக்ரிமெண்ட், எஸ்என்டி அக்ரிமெண்ட்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அக்ரிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எதுக்காண்டி அப்படின்னா சேஃப்டிக்காண்டியும் டேட்டா ரிசீவ் பண்றதுக்காண்டியும். ஸோ இப்ப யூஎஸோட காம்படிட்டரா சைனா இருக்காங்க. சைனாவோட அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியே இந்த அக்ரிமெண்ட்டுக்கு யூஎஸ் ஒத்துக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்தது நம்மளுக்கு வந்து ஆஸ்திரேலியால ஆன்லைன் சேஃப்டி அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா 16 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல இல்ல வெப்சைட்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டேட்டாஸ் இருக்கும்போது அதை எப்படி அவங்க டெஸ்ட்ரக்ட் பண்ணணும், அந்த டேட்டாஸ் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாத வெப்சைட்ஸுக்கு $4.95 மில்லியன் வந்து பெனாலிட்டி போட போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் வாசிச்சு பாருங்க. ஸோ இங்கேயும் அது சம்பந்தமா தான் கொண்டு வந்திருக்காங்க. பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஃபெயில்ஸ் டு கன்சிடர் சர்வேலன்ஸ். அதை வந்து ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது கரெக்டா இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணும் இல்லையா, அது பண்றது இல்ல. ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் ரிலேட்டடா எஸ்ஏஸ் வரும்போது இந்த டேட்டா செக்யூரிட்டி ரிலேட்டடாவும் எஸ்ஏஸ் வரலாம். சரியாங்க? இத வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதையும் வாசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாமே இன்டர்லிங்க்டான விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இன்னையோட வேர்டு வந்து விஸ்ட்ஃபுல். விஸ்ட்ஃபுல்னா நம்ம வந்து லாங்கிங், ஒரு அது இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு, இல்லாத ஒன்ன நினைச்சு நம்ம வருத்தப்படுறது, ரிக்ரெட் பண்றது, லாங்கிங், ஏர்னிங் இதெல்லாம் வந்தா விஸ்ட்ஃபுல். ஷி ஃபெல்ட் விஸ்ட்ஃபுல் as she looked at the old photographs அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னையோட நியூஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.